குடி. பாருங்கடா இங்க பாருங்க, அம்மன் மாதிரி. கொழும்பு பெட்டா மாதிரியோ அதேதான் சொல்றோம். இதுடா பெரிய நந்தி ஒன்று நிற்குது. நாங்கள் வந்து மதுரையில் நிற்கிறோம். மதுரையில் வந்து இங்கே தான் நாங்கள் ரூம் போட்டு நாங்கள் மதுரை ஸ்ரீ மீனாட்சி கிராண்ட் பார்க் இந்த இதில் இங்கே வந்து இப்போ ரூம் போட்டுனாங்க. இப்போ நேரம் வந்து சரியாக 6 மணி. மதுரைன்றது வந்து தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. 10 மணி மட்டும் இங்கே டவுன் லைவ்லியாக இருக்கு. இங்கே ஒன்றுமே க்ளோஸ் பண்ணாது. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா இந்த மதுரை டவுனை சுற்றி பார்க்குறதுக்காக ஹோட்டலில் போயிட்டு டக்குனு முகம் கழிட்டு சுற்றி பார்க்குறதுக்காக நாங்கள் இப்போ போகிறோம். எந்த பக்கம் போகிறோம்னு தெரியாது, பார்ப்போம் போவோம். நமக்கு இந்த போலீஸ் எங்கே பார்த்து கொண்டு இருக்கிறேன். மீனாட்சி அம்மன் செல்லும் கோயிலுக்கான வழி. என்னடா பார்க்குறேன்? இல்லை நாங்கள் வந்து அப்படியே நேராக வந்து பார்த்தா அந்த அந்த லொச்சில் இருக்கிறோம். இதில் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு செல்லும் வழின்னு இருக்கு. டேக் என்னடா செய்கிற? வேடா எனக்கு ஒரு ஆள் சொல்லிச்சு இங்கே எல்லாமே குச்சி ஒழுங்கு மாதிரி இருக்குன்னு. சரி வாங்க அந்த இதுக்குள்ள போய் பார்ப்போம். வாங்க 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 வாங்க. இப்போ நாங்கள் ஒரு ஒழுங்கைக்குள்ளால் போகிறோம். அந்த ஒழுங்கை ஃபுல்லாக வந்து பூக்கடை மாலை கடையெல்லாம் இருக்குது. பூக்கள் வாங்குகிற கடையெல்லாம் இங்கே இருக்குது. இப்போ திறந்துருக்குமா? இவங்க சல்வார் வாங்கணும் நாளைக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு. கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கா? எல்லாம் திறந்துருக்குமா? சரி சரி ஓகே. நாளைக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு அந்த 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 லொச்சி இருக்க. ஓ இப்போ தான் நாங்கள் வந்து செக்இன் பண்ணாங்க. பாருங்க எப்படி சொன்னீங்க? இப்படி நேரம் நேராக போ. சரி சரி சரி. ஜி அகமது ஜேகே அகமது ஓகே. இந்த ஒழுங்கிக்குள்ள வர்ற எல்லா கடையும் வந்து இந்த கடவுள் சம்பந்தமான சாமான்கள் இங்கே விற்கிறாங்க. இதில் ஏதோ நடக்குது. வா பார்ப்போம். மீனாட்சி அம்மன் வெளி வீதிக்கு வந்துட்டேன். இந்த வெளி வீதியில் ஏதோ ஒன்று நடக்குது. என்ன நடக்குது பார்ப்போம். என்ன நடக்குது? ஆடி மாதத்தில் கோயிலுக்கு ஒரு தடவை கொண்டு போவாங்களா? பூ கொண்டு போகிறாங்க. பாருங்க அம்மன் மாதிரி ஓகே. கவரேஜ் பண்ணி வேணா போட்டோ எடுக்கணும் எடுங்க. ஓகே நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. சோமணியடு சோமணியடு சோமிங்க. இங்கே வந்து அம்மனுக்கு பூ கொண்டு போகிற நிகழ்வு நடக்குது. நாங்கள் ஹோட்டலால் வரோம். அது சரியாக இருந்துச்சு. இதேச்சியாக இங்கே சுற்றி பார்க்குறீங்கன்னு வந்து நாங்கள் ஹோட்டலில் விட்டு வந்த இடத்துல அம்மனுக்கு பூ கொண்டு போகிற நிகழ்வு ஒன்று நடந்துச்சு. வருஷத்தில் ஒரு தடவை நடக்கிறதா.
நாங்கள் இந்த ஒழுங்குக்குள்ளால் வர அதுவும் இந்த பக்கத்தால் நேராக வர சரியாக இருந்துச்சு. நான் அப்போ அதை வீடியோ எடுக்க அதில் ஒரு அம்மா வந்துட்டா எல்லோரையும் சேர்த்து நீங்கள் ஒரு வீடியோ எடுங்கன்ட்டு. அப்போ கேமரா கண்டுட்டு சொன்னால் வீடியோ எடுத்து அப்போ நானும் வீடியோ எடுத்தேன். எடுத்து அப்படியே அந்த ஊர்வலம் வந்து அதாவது நேராக அப்படியே போகுது. இப்போ நாங்கள் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். முதலாக மதுரை மீனாட்சி அம்மனுக்கு இந்த வாழ்க்கையில் முதலாக அப்படி தான் வாரேன். நாங்கள் சுற்றி பார்ப்போம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், இதுதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம். இங்கே பாருங்கள், இந்த கோயில் வெளி வாசலில் எவ்வளோ சனம் நிற்கணும்னு பாருங்கள். இப்போ பின்னேரம் 6 மணிக்கு சண்டே, பின்னேரம் 6 மணிக்கு இவ்வளோ பேர் நிற்கணும்டா. திருவிழா காலங்களில் இங்கெல்லாம் இவ்வளோ சனம் நிற்கும். இந்த எல்லாம் எங்கே பார்த்தாலும் கடை எல்லாவே இந்த ஒரு கோபுரம் ஒன்று தெரியுதுல்ல. இந்த இதில் உள்ளுக்குள்ள ஒரு கோபுரம் வந்து ஒரு 1000 கால் மண்டபம் மாதிரி ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. இல்லை ஜிகர் தண்டா குடிக்க போறியா? ஜிகர் தண்டா மதுரை ஃபேமஸ் ஜிகர் தண்டா குடிக்க போறியா? மதுரை ஃபேமஸ் ஜிகர் தண்டா குடிக்க போகிறோம். சரிடா. இப்போ என்னென்னா நான் இந்த கோயிலில் வந்து நாங்கள் வந்து தண்ணி விடாக்கிருந்தா இப்போ ஒரு ஜிகர் தண்டா கடை ஒன்று வந்துட்டு இவ்வளோ காலம் ஜிகர் தண்டானா என்னென்னு கேள்விப்பட்டு தான் ஒரு நாள் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இல்லை மகன் ஒருக்க குடிச்சு பார்க்கணும் டாக்டர். அப்போ நாங்கள் வந்து இந்த ஜிகர் தண்டாவில் ஸ்பெஷல் நட் ஜிகர் தண்டா 100 rupees ஒரு ட்ரை பண்ணி பார்க்க போகிறான் மகனுக்கு. இதை பார்ப்போம் எப்படிங்க. நீ ஒரு சும்மா நார்மல் ஒன்று எடுத்து குடிச்சு பாரு. ஒரு ஸ்பெஷல் ஒன்று தாங்க, இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று, 2 ஸ்பெஷல் 2 தாங்க, 2 ஸ்பெஷல். இந்த ஃபேமஸ் ஜிகர் தண்டா குடி. நல்லா இருக்கா? நீங்கள் பார்ப்போம் முடியும். ட்ரை பண்ணி பார்க்கவா? நல்லா இருக்காடா பாப்பா? பாருங்க, இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கா இந்த ஜிகர் தண்டா. ஒய்ஃப் வந்து நாளைக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு சுடிதார் எடுக்கணுமா. அதுக்கு வந்து ஒரு உடுப்பு கடை வாங்கியிருக்கான். அகமட்டுங்கிற ஒரு பேர் உள்ள உடுப்பு கடையாக அப்படி நேராக போனால் வருதா. அதுதான் நாங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை தாண்டி நான் போய்கொண்டு நிற்கிறோம். இந்த அடுத்த ஜிகர் தண்டா கடை எவ்வளோ ஊர்பட்ட ஜிகர் தண்டா கடை. மதுரை என்றாலே ஜிகர் தண்டா தான். இதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அங்கே 4 கோபுரம் சுற்றி இருக்கு. இருங்க, இந்த எனக்கு ஆக்க சொன்னாங்க என்னென்னா மதுரை மீனாட்சி அம்மனை சுற்றி ஒரே கடைகளும் எல்லா சனமெல்லாம் அப்படி கூட்டமாக தெரியுமா. எனக்கு தான் முதல் தடவையாக நான் வந்திருக்கிறேன். பார்க்கவே ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. எல்லோரும் அர்ச்சனை டிக்கெட் வாங்குறதுக்கு கியூவில் நிற்கணும். இந்த அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டு போய் பூசை காண்றதுக்கு நிற்கிறாங்க. அப்படின்னு சொன்னாங்க. என்ன அகமத்தா ஆமத்துண்டு ஏஜே ஆமத்தா என் பேருந்து இல்லை மல்லிகைப்பூ விற்கிறாங்க. நேராக போனால் நாங்கள் கேட்ட கடை வரும். இந்த அம்பாசடர், இந்தியன் அம்பாசடர் கார், இந்த ஆட்டோ வருது.
இந்த கோயிலை சுற்றி ஒரே நகைக்கடையும் அது இதுமாக தான் இருக்குது. எல்லாம் ஓடை மாதிரி இருக்குது. ஓடைக்குள்ளே ஊருப்பட்ட கடை அப்படி நெருக்கமாக இருக்குது. இந்த நல்லி சில்க்குன்னு ஒன்று இருக்குது, பாம்பே கப்பீஸ்ன்னு ஒன்று இருக்குது. எல்லாம் ஒரு புடவை கடையும் உடுப்பு கடையும் நகை கடையும் தான் இருக்குங்க. இங்கே கூச்சொல்லுங்க. இதை பார்க்க போறியா? எல்லாம் உடுப்பு கடையானே. எது அந்த ஆகமாட்டேன்டாதா இங்கே இருக்கு நல்லி சில்க். இல்லை 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 எங்க கண்டுபிடிச்சிட்டியா? அந்த இருக்கு ஏகே அகமத். அந்த தான் இது பேபி. எல்லாம் முஸ்லீம் ஆகல உடுப்பு கடை தான். பாருங்க சண்டேஸில் எப்படி பிஸியாக இருக்குன்னு. சண்டேஸில் எங்கேயாவது ஒரு டவுன் இப்படி பிஸியாக இருக்குமா? ஆனால் இந்த டவுன் பிஸியாக இருக்குது. இந்த பாருங்க வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்காக அப்படி மூவ் பண்ணு. சைக்கிளை யூஸ் பண்ணி மூவ் பண்ணு. இதுதானா அது? தேங்க்ஸ் அம்மா. இது பெட்டா தான். சரியாக பார்த்தா இது பெட்டா மாதிரியா? பெட்டா தான். நான் பெட்டாவை விட இங்கே கூட சில நேரம் கூடவா இருக்குது. பெட்ரோல்லையும் சில நேரம் கூட இருக்குது. ஆனால் பெட்ரோலை விட இங்கே சில நேரம் பயங்கரமாக இருக்குது. சண்டேலாம் பெட்டா டேட். இப்போ இங்கே சனம் இப்போ கூட ஏதோ பகலில் நிற்கிற மாதிரியே நிற்கிறாங்க. அது அதில் இருக்கா? பாருங்க எவ்வளோ சனம் கடவுளை. ரோல் கோவ் அந்த இருக்கு ஏகே அமட். இது வா இன்னைக்கு தான் அனுப்பி விட்ருக்க. வந்து பார்ப்போம் இருக்கா எப்படின்னு. இப்போ வந்து நான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா உடுப்பில் வீடியோ எடுக்கலாத. அதனால் நான் கேமரா ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு நாங்கள் உடுப்பு ஷாப்பிங் பண்ண போகிறோம். இப்போ உடுப்பு வாங்கிட்டு வந்த உண்மையிலே கடை இருக்குது. சரியான ஒரு பெரிய ஒரு கடை வருது.